எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 7 மாசமா தண்ணி பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. தண்ணி இல்லாமல் நம்ம வீட்டு வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது. வீட்டில் ஒரு வேலை கூட பண்ண முடியல. பசங்களுக்கு நேரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இந்த தண்ணி பிரச்சனையினால அக்கம் பக்கம் கூட நல்லா இருக்க உறவுகள் கூட சண்டை வந்துடுது. நாங்களும் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே எடுப்படல. எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, ஆனாலுமே எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையாவே இருக்கு. மற்ற வேலைகள் எல்லாம் எதுவுமே பார்க்கவே முடியல. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை மெயினா தீர்த்து வைக்கணும். எங்க சின்ன பிள்ளைங்க வந்துட்டு ஒரு பெரிய டேங்க் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஆனாலுமே அதுல இது வரைக்குமே ஓபன் பண்ணாம அது ஒரு போர் போடாம அதுக்கு ஏத்தாமலே இருக்காங்க. எங்களுக்கு ஒரு போர் போட்டு அந்த பெரிய டேங்கை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே எங்களுக்கு பெரிய தீர்வா இருக்கும். இதை நாங்க ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த டேங்க் வந்து அந்த டேங்க் வந்து கட்டி முடிச்சு அதோட வேலை படுக்க முடிஞ்சுமே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இன்னுமே அவங்க போர் போட்டு தண்ணி மேலே ஏத்தாம திறக்காம இருக்கிறதுனால எங்க பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப காய்ச்சல் காலத்துல மழையும் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். காலையில டைமுக்கு பசங்க கிளம்பி ஸ்கூல் அனுப்ப முடியல. நாங்களும் எங்க வேலைக்கு கரெக்டா போக முடியல. நாங்க எத்தனை பேர் தான் சொல்றது, நீங்க தான் ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கணும். நாங்க நீங்க எத்தனையோ பேர் சொல்லி முடியாம தான் இன்னைக்கு வந்து இந்த ரோட்ல வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கும் நீங்க டக்குனு நீங்க ஆக்ஷன் எடுத்து எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணணும். இல்லைன்னா